அன்பான ஆசிரியர் பெருமக்களே, இந்த மருத்துவ செலவு NHIS நேஷ்னல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் என்பது இதனுடைய விரிவாக்கம். சரி, இதெல்லாம் நமக்கு தெரியும். நாமளும் மாதத்துக்கு மாதம் 350 ரூபா கட்டிட்டு வர்றோம். சாதாரணமாக ஒரு 10லிருந்து 15 வருடங்கள் கட்டுவாங்க, இல்லை 25 வருஷம் கட்டியிருப்பாங்க. அதில் என்ன அப்படின்னா, நாம் அப்ளை பண்ணுறோம். என்ன அப்ளை பண்ணுறோம்? சர்ஜரிக்கு மட்டும்தான் பணம் தருவாங்க அப்படின்னு இருக்குது. இப்போ கோர்ட் உத்தரவுப்படி பார்த்தா எல்லா மருத்துவ செலவுக்கும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீமியம் செலுத்தும் அரசு ஊழியர் ஓய்வூதியர்களுக்கு மருத்துவ செலவை தருவது அரசின் கடமைன்னு யார் சொல்கிறாங்க? உயர்நீதிமன்றம் மதுரை கிளை சொல்கிறது. ஆனால் இது யாராவது செயல்படுத்துகிறாங்களா? இது மனசுக்குள்ளே ஏற்றிக்கிறாங்களா? அதுதான் இல்லை. அரசு ஊழியருக்கு மருத்துவ காப்பீடு NHS திட்டத்தில் எவ்விதமான நொண்டி சாக்கும் சொல்லாமல் மருத்துவமனைக்கு செலவிடும் முழு தொகையையும் வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உயர்நீதிமன்றம் நல்ல கருத்து தான் சொல்லியிருக்கு. ஆனால் இது யாரும் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படி என்பது நமக்கு தெரியாது. அதனால் இதில் யாரும் பணத்தை மட்டும் கட்டி 350 ரூபா தானே தொலைஞ்சு போகட்டுமான பணத்தை மட்டும் கட்டிட்டு என்ன சென்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் முழிக்கிறோங்கிறது தான் உண்மை. அதுக்கு உதாரணம்னா நம்மளையே எடுத்துக்கலாம். இது சரியான தகவலாக தான் உள்ளது, ஆனால் இதை யாரும் பின்பற்றுவது இல்லை. இதில் 1/3 தான் நமக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் நேற்று தான் நான் இதை அப்ளை செய்து பெற்றேன். 1,53,000 எனது சர்ஜரி செலவுக்கு. ஆனால் அரசிடம் நான் பெற்றது வெறும் 53,000 மட்டுமே என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்ளும். ஆமாம், இது என்ன? அங்கே கேட்டால் அந்த ஆஸ்பத்திரி ஓகே, அதெல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க, அப்ளை பண்ணாங்க, பண்ணி வாங்கி கொடுத்தாங்க, அப்ரூவ் ஆயிடுச்சு சார். அவங்க பார்க்கல, அதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குறது 53,000 தான் சார், அதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். ஏன் கவர்மெண்ட் நினச்சா கொடுக்க முடியாத? எத்தனையோ பண்ணுறாங்க, இது பண்ண முடியாது. நல்லது செய்வதற்கு தங்கள் மக்களை காப்பி எத்தனையோ கேட்குறாரு, ஒன்றும் காட்டுக்கிறது இல்லை. இது எங்கே போய் முடியுமான்னு தெரியல அப்படின்னு எல்லோரும் சும்மாவே தொடர்ந்து பண்ணி வச்சுக்கோங்க. நான் 53,000 எனக்கு சர்ஜரி பண்ணதுனால 53,000 கொடுத்தா. அப்போ சாதாரண மருத்துவ செலவு, ஏதாவது சீரியஸ் காய்ச்சல்கள் அப்படி இப்படி போய் செலவு பண்ணுறோம். அப்போ அதுக்கான செலவெல்லாம் இவங்ககிட்ட வாங்க முடியாதா? இப்போ மற்ற இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனெல்லாம் தர்றேன் 80%, 70% MD இந்தியா இன்சூரன்ஸு, அதில் எல்லாம் வாங்கிக்கலாம். ஏன் இதில் நம்ம கண்ணு முன்னாடி நாம் பெறுகின்ற தொகை மாதம் 350 ரூபாவை நம்ம ஏன் வாங்க முடியறதில்ல? அதற்கு என்ன செய்வது? யாருக்கும் தெரியாது என்று கைவிடுவதனால்தான் நமது உரிமைகள் அத்தனையும் நம்மளை ஆட்டுவிக்கவர்கள் பறித்து செல்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதை மேற்கொண்டு எப்படி கையாள்வது என்பதை பார்ப்போம்.